செங்கோட்டையன் அவர்கள் இப்போ போயிட்டாரு. இப்போ இவர் இங்க டிவிகேக்கு போயிட்டாரு சார். இப்போ இங்க இது ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாரா சார் அடுத்து? உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என வருவார் செங்கோட்டையன் பாடுவார் பாரு. செங்கோட்டையனும் ஓபிஎஸும் சந்திச்சு பேசுறாங்க. இது நடந்தது எப்படின்னா தேவர் குரு பூஜைக்கு முன்பு. ஜெயலலிதாவை கண் இமை போல பாதுகாத்து வந்தார். 2 பேரையும் எடப்பாடி விரட்டி விட்டார். அரசியல் அனாதையாக்கி விட்டார். நம்ம எடப்பாடிக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கணும். 1,00,000 பேரை திரட்டி ஒரு மாநாடு போடுவோம், எடப்பாடியை ஓட விடுவோம். உங்க பெல்ட்டை நான் எடப்பாடிக்கு காலி பண்ணி, நீங்க தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் முக்குளத்தூர் வாக்கு உள்ள விடாம பண்ணியிருக்கேன். ஏன் சார் இவங்களுக்கு டிஎம்கே ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க கூடாதுன்ற அந்த கான்செப்ட்ல இருக்காங்க. அருமையான கேள்வியை கேட்குறீங்க. 1 பைசா எடுக்க மாட்டேங்கிறார் யாரு? செங்கோட்டையன். ஓபிஎஸ் மக்களுக்கு கிணறே தர மாட்டேங்கிறாரு. ஆளுங்க பாருங்க, கஞ்சர்கள் கூட்டணி, நயா பைசா எடுக்காத கஞ்சர்கள் மாநில மாநாடு, கோடிக்கணக்க கொள்ளையடிச்சு வைத்துக்கொண்டு கட்சிக்கு செலவு பண்ணுறங்கிறது தான் எடப்பாடியோடைய கோபம். வேற எந்த கோபம் கிடையாது. ஓபிஎஸ் தெற்க செலவு பண்ணுறதில்ல, செங்கோட்டையன் ஈரோட்டில் செலவு பண்ணுறது, வேறு ஒங்கே எடப்பாடி செலவு பண்ண சொல்ல. தேவர் குரு பூஜையை எடப்பாடி மிரட்டுவதற்காக பயன்படுத்துவதற்காக ஒரு இடம் அது. தேவர் யாருன்னு கேட்டால் நேதாஜியினுடைய படைத்தளபதி. இந்திய சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் ஆங்கிலேயனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த நேதாஜியை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுகிற மக்கள் அந்த மக்கள். போஸ் நிறைய பேருக்கு பேர் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் கிட்டையும் அமித்ஷாவிட்டையும் நட்டாகிட்டையும் முட்டாகிட்டையும் போறாரு. எம்ஜிஆர் கட்சியை, ஜெயலலிதா கட்சியை ஒழிப்பதற்கு அழிப்பதற்கு உனக்கு யார் இன்னி வரைக்கும் டெல்லி போயிருக்கியா? நீ ஜனநாயகனுடைய படத்தை கொண்டு போய் மலேசியாவில் வச்சிருக்க. முன்னாடி சீட்டு 1 லட்சம் ரூபா சன் டிவிக்கு வித்து விட்டார். திமுகவை எதிர்க்கிறார். விற்கிறது எது? சன் டிவி. பாடுவது தேவாரம், இடிப்பது கோவில், சிவன் கோயில். யாரை ஏமாத்துற? செங்கோட்டையனோட வைஃப் கூட அவர் மேல நிறைய வந்து ஒரு குடும்பமே போய் ஜெயலலிதா சொல்லி மந்திரி பதவி தூக்குது. ஒரு பெண் எம்எல்ஏ கணவர் போய் மனை ஊற்றி கொடுத்துட்டு போறேன் பொண்டாட்டியை காண நாங்கள் போறாரு. தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சி இன்னும் என்னென்னதான் வந்து நம்ம எங்கள் கூட்டணி ஆட்சியில் இல்லை மக்கள் வந்து என்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம் அப்படின்றது தெரியல சார். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ போயிட்டாரு. 10 நாள் அவர் வந்து கெடு வச்சிருந்தார்ல சார் இபிஎஸ்க்கு. என்ன காரணம்? நீங்கள் எப்படியாவது வந்து இதில் ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா டிடிவியை இணைக்கணும் அப்படின்றது அந்த கோரிக்கை. அது வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கிட்டாரு. இப்போ இவர் இங்கே டிவிகேக்கு போயிட்டாரு சார். இப்போ இங்கே இது ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவாரா சார் அடுத்து? இல்லைம்மா, அவரை நம்பி யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் சந்தித்து பேசுகிறாங்க. இது நடந்தது எப்படின்னா தேவர் குரு பூஜைக்கு முன்பு. அப்போ முன்னாடி? ஆமாம், முன்னாடி என்ன பேசுகிறாங்க, எடப்பாடிக்கு நம்ம ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கணும். யார் சொல்கிறா? ஓபிஎஸும் டிடிவி இல்லைம்மா, செங்கோட்டையன் 2 பேரும் எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கணும். நீங்கள் ஜெயலலிதாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். நான் ஜெயலலிதாவால் 50 ஆண்டு காலம், நீங்கள் 90லேருந்து 35-40 வருஷமாக ஜெயலலிதாவை நான் கண் இமை போல பாதுகாத்து வந்தேன். 2 பேரையும் எடப்பாடி விரட்டி விட்டார். 2 பேரையும் அரசியல் அனாதையாக்கி விட்டார். நம்ம எடப்பாடிக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கணும். நான் கொங்கு மண்டலத்திலேருந்து 50,000 பேர் திரட்டுறேன். எங்கே? கொங்கு மண்டலத்திலேருந்து. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியிலேருந்து முக்குளத்தூர் சமுதாயத்தில் 50,000 பேர் திரட்டுங்க. எவ்வளோ பேரை? 1,00,000 பேரை திரட்டி ஒரு மாநாடு போடுவோம், எடப்பாடியை ஓட விடுவோம். கொங்கு பெல்ட்டை நான் எடப்பாடிக்கு காலி பண்ணிடுறேன். நீங்கள் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் முக்குளத்தூர் வாக்கு உள்ள விடாமல் பண்ணியிருக்கேன். ஏன் சார் இவங்களுக்கு டிஎம்கே ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கக்கூடாதுன்ற அந்த கான்செப்டில் இருக்காங்க. அருமையான கேள்வியை கேட்குறீங்க. அப்போது இதை 2 பேரும் முடிவு பண்ணி 10 கோடி ரூபா பட்ஜெட். எவ்வளவு? 10 கோடி. வண்டி வாகனம்
மாநாடு ஈநாடு ஊர்வலம் பரபரப்பு பத்திரிக்கை செய்தி டிவி 10 கோடி ரூபா பட்ஜெட், நீங்கள் 10 கோடி நான் 10 கோடி இப்படின்னு 2 பேரும் திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 10 பைசா செலவு பண்ணல. எப்படி 1 லட்சம் பேர் கூட்ட முடியும்? 1 பைசா எடுக்க மாட்டேங்கிறார். யார்? செங்கோட்டையன். ஓபிஎஸ்ஸே மக்களுக்கு கிணறே தர மாட்டேங்கிறாரு. ஆளுங்க பாருங்க, கஞ்சர்கள் கூட்டணி, நயா பைசா எடுக்காத கஞ்சர்கள் மாநில மாநாடு, கஞ்சர்கள் மாநில மாநாடு. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு மைக்குக்கெல்லாம் யார் பைசா தொண்டர்களே. அதோட அந்த அந்த முயற்சியே நடக்கலை. எடப்பாடியை ஜர்க்கே கொடுக்க முடியல. உடனே சரி நீயும் பாவம் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஓபிஎஸ். செங்கோட்டையனு ரேஷன் கடையில் போய் ஆமாம் அங்கே இந்த ரேஷன் கடை, அவர் அந்த ரேஷன் கடை. உப்பு பாமாயில் ஏலப்பாலம் வாங்கிட்டு வருவாங்கள்ல, அதுபோல் நானும் என்னோட மனைவியும் போய் ரேஷன் கடையில் 200 ரூபா கொடுத்து பை நிறைய வாங்கிட்டு வருவோம். 10 கிலோ புழுங்கரிசி, 10 கிலோ பச்சரிசி, பாமாயில், கோதுமை எல்லாம் 200 ரூபா கொண்டு போனால் பெரிய சாக்கில் எங்கள் காம்பவுண்ட்லேயே நான் தான் எங்கள் குடும்பம் தான் வாங்கிட்டு வரோம். எல்லா ரேஷன் கடை எங்கிட்டே கொடுத்துருவாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா ஒன்றும் நடக்கலை. உடனே ஓபிஎஸ் சொல்கிறாரு, தேவரையா குரு பூஜை, நீங்கள் கொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு 1000 காரில் வந்துருங்க. எங்கே? ஆனால் ரேஷன் கடையில் மட்டும் போய் வாங்குவோம். குரு பூஜைக்கு வந்துருங்க. எவ்வளவு? கொங்கு மண்டலமே வந்துடணும். எங்கே? 1000 காரில். நான் தேனி திருநெல்வேலியிலிருந்து என்னுடைய சமூகம் 1000 காரில் திரட்டிட்டு வந்துடுறேன். அங்கே வச்சு எடப்பாடிக்கு ஒரு ஜர்க்கை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் 1000 கார், அந்த பக்கம் 1000 கார், 2000 கார் எங்கே கூடுது? குரு பூஜையில் கூடுதுன்னு எடப்பாடி பார்த்துட்டே இருக்கார். இந்த பக்கம் 1000 கார், இந்த பக்கம் 1000 கார் எங்கே வரும்னு. பெட்ரோல் போடாமல் நியூட்ரலே வந்து சேர்ந்துட்டார் செங்கோட்டையன். நடந்தே வந்து சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் அந்த பக்கம் எவனோ சைக்கிளில் டபுள்ஸ் அடித்து வந்துட்டார். என்ன எங்கடா 1000 காரு? ஏடிஎம்கேவை வச்சு பல 1000 கோடி சம்பாதிச்சிங்க. எவ்வளவு? பல 1000 கோடி சம்பாதிச்சிங்க. அப்போது தொண்டனுக்கு செலவு பண்ண தயாராக இல்லை, கட்சிக்கு செலவு பண்ண தயாராக இல்லை. என்ன சண்டை? ஓபிஎஸ்சியோ செங்கோட்டையனோ ஏன் எடப்பாடி தட்டி விடுறாரு? என்ன காரணம்? அவரும் இப்போ பர்சை திறக்க மாட்டேங்கிறாரு, இவரும் பர்சை. இதுதான் சண்டை. கொள்கை சண்டை அல்ல, கொள்ளை சண்டை. இதுதான் சண்டை. யதார்த்தத்தை சொல்கிறோமா? நான் எம்ஜிஆர் கட்சி அழிந்து போகக்கூடாது என்பதில் நான் வருத்தப்படுகிற ஆள். நான் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த இரட்டை இலையும் அந்த கட்சி அழிந்து போகக்கூடாது. கருணாநிதியை அடையாளம் காட்டியவன் எம்ஜிஆர். இரட்டை இலை இன்றைக்கி சேரியில் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், தலித்துக்கள், தேவேந்தர் குல வேளாளர்கள், அருந்ததியர்கள், இப்படி ஒடுக்கப்பட்டவனுக்கு எது வந்தது? அதிகாரம் வந்தது யாரால? அந்த தொப்பியால், அந்த கண்ணாடியால், அந்த சால்வையால். அப்போ இந்த கட்சி தமிழர்களிடம் அழிந்து போய்விடக்கூடாது. அழிஞ்சு போச்சு அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும். ஆதிக்க சாதி விரட்டுவான். ஆதிக்க சாதியை விரட்டக்கூடிய ஒரே கட்சி இது அதிமுக தான். அடுத்துதான் இந்த கட்சியை எடுத்து வழி நடத்த இல்லைம்மா. ஆமாம், அதாவது அப்போ 2 பேருக்குமே கோடிக்கணக்காக கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு கட்சிக்கு செலவு பண்ணுறங்கிறது தான் எடப்பாடியோடைய கோபம். வேறு எந்த கோபம் கிடையாது. இவர் ஓபிஎஸ் தெற்க செலவு பண்ணுறதில்ல, செங்கோட்டையன் ஈரோட்டில் செலவு பண்ணுறது. வேறு ஒங்கே எடப்பாடி செலவு பண்ண சொல்லல. எங்கே செலவு பண்ண சொல்கிறாரு? தொண்டர்களுக்கு செய்யுங்க சரியா அப்படிங்கிறார். 2 பேரும் பர்ஸ் அவுப்பதே இல்லை. தேவர் குரு பூஜையை எடப்பாடி மிரட்டுவதற்காக பயன்படுத்துவதற்காக ஒரு இடம் அது. அந்த தேவர் யாருன்னு கேட்டால் நேதாஜியினுடைய படைத்தளபதி. இந்திய சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் ஆங்கிலேயனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த நேதாஜியை இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடுகிற மக்கள். அந்த மக்கள் போஸு நிறைய பேருக்கு பேர் இருக்காங்க. உலகத்தில் எங்கேயுமே இல்லைம்மா, சவுத்தில் தான் சுபாஷ் சந்திர போஸுங்கிற பேர் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது இதை எதுக்கு நீ பயன்படுத்துகிற? எடப்பாடி மிரட்டுவதற்கு. இப்போ இதெல்லாம் வரலாற்று தவறு, பிழை. 2 பேரும் அதோடு முடிஞ்சு போச்சு. கடைசியாக என்ன ஆச்சுன்னா எடப்பாடி வழிக்கே வரமாட்டார். ஏன்னா இவங்க 2 பேருக்குனால எந்த பணமும் இல்லை, ஆமாம், தொண்டனும் இல்லை. அப்போது அடுத்து என்ன பண்ணுறாருன்னா செங்கோட்டை எங்கே போகிறாரு? டெல்லிக்கு போகிறார். அதிமுகவை நான் பிளக்கிறேன், என்னை எடப்பாடி சீட்டில் உட்கார வைங்க. எதுக்கு?
முதலமைச்சராக உட்கார வைக்க, பொதுச்செயலாளர் உட்கார யார் போகிறாரு? நிர்மலா சீதாராமன்கிட்டையும் அமித்ஷாவிட்டையும் நட்டாக்கிட்டையும் புட்டாக்கிட்டையும் போகிறார். எதுக்கு? இந்த கட்சியை அழிப்பதற்கு. இந்த கட்சியை, எம்ஜிஆர் கட்சியை, ஜெயலலிதா கட்சியை ஒழிப்பதற்கு, அழிப்பதற்கு. உனக்கு யார் இன்னி வரைக்கும் டெல்லி போயிருக்கியா? நீ டெல்லி போயிருக்கியா? ஜெயலலிதா இருக்கும்போது நீ டெல்லி போயிருவியா? 78 வயசு ஆகுது. 40 வருஷம் 50 வருஷம் வந்து அரசியல் அனுபவம். எம்ஜிஆர் காலத்துல இருந்தும் ஜெயலலிதா அவங்களுக்கும் நீங்க ஆலோசகராக இருந்து இந்த கட்சியில எல்லா வந்து அதாவது என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது அடுத்து எந்த கட்சிக்கு போறோமோ போலையோ அட்லீஸ்ட் நீங்க ஒதுங்கி இருந்தாலாவது பரவாயில்ல. தொண்டை தான் நினைக்கிறான். தொண்டை சரியா? நீ அவ்வளோ பெரிய செல்வாக்கான ஆளுன்னு உன்னால் காமிக்க முடியலையே. சென்னையிலேருந்து ஒரு ஆள் கூட அங்கே வரல. எங்கே? விஜய் வீட்டுக்கு. நீ 50 ஆண்டுகள் அரசியல் சொல்கிறீங்கள, 234 தொகுதி இருக்குல்ல, ஒரு தொகுதிக்கு உன்னால் ஒரு 5 பேரை கூட உடைய ஆதரவாளர் நீ உருவாக்கி இருந்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு முன்னாடி வச்ச எத்தனை கார் நின்று இருக்கும்? 234 கார் நின்று இருக்கும். நின்றுச்சா? நீ ஒரு தொகுதிக்கு 10 பேரை உருவாக்கி இருந்தீங்கன்னா 500 கார் நின்று இருக்கும். விஜய் மிரண்டு போயிருப்பாரு. செங்கோட்டையன் அவரே 75 பேர், இந்த சத்யபாமாலாம் போயிருக்காங்க அப்படின்னு. சத்யபாமா உட்பட 25 பேர் போயிருக்காங்கம்மா. அப்படியா? அவ்வளோதான். மொத்தம் 20. அங்கே எடப்பாடியால் நீக்கப்பட்டவங்க பூரா கோபியிலிருந்து கிளம்பி வந்து இவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இன்னொரு விஷயம் தெரியுமா? ட்விஸ்ட்டு, ஸ்டாலின் குடிச்சு சேகர் பாபு சொல்லிட்டாரு, ஐயோ அவர் தூக்கிட்டு நம்ம கட்சியில் சேர்த்துறியா? சேகர் பாபு சொல்கிறாரு, ஐயோ நீ நம்ம கட்சியில் வந்துரு, நீ தான் ஈரோட்டுக்கு அமைச்சர். ஏன்னா மீட் பண்ணாங்களாமே சேகர் பாபு. ஆமாம். அப்போது எம்ஜிஆர் உன்னைய கடைசி காலத்தில் அதிமுகவை அழிச்சிட்டு திமுகவில் சேருவதற்காகவா உன்னை வளர்த்தினார்? அப்படி பார்த்தா திமுகவில் இருக்கிற இப்போ அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கட்ட அந்த பழைய கதையில உண்மை ஏடிஎம்கே ஆளுதான். அப்போ உனக்கு அதான் வேலையான்னு கேட்குறேன். அதிமுக அழிப்பது தான் உனக்கு வேலையான்னு கேட்குறேன். திமுகவை வளர்ப்பது அதிமுக அழிப்பதற்காக தான் நீ 50 ஆண்டு காலம் அதிமுக அரசியல் பண்ணியா? அந்த தொண்டை அதுதான் உன்னைய தலைவதிக்கு வச்சு கொண்டாடினானா? இது எவ்வளோ பெரிய துரோகம். இப்போ கடைசியாக விஜய் கட்சியில் போய் சேர்த்தார். சேரும்போது 25 முன்னாள் எக்ஸுக எல்லாத்தையும் பட்டியல் போட்டு எடுத்து வந்துருங்க, நம்ம விஜய் போய் சேருவோம். அப்போ முன்னாள் எக்ஸில் என்ன கேட்குறாங்க? எனக்கு எங்கள் தொகுதி வேணும், 10 கோடி ரூபா செலவுக்கு. எவ்வளவு? 10 கோடி. அப்போ கேட்டோன்னையா, அப்போது 25 முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து இந்த கட்சியில் இணைவதற்கு 250 கோடி ரூபாய் கேரண்டி வேணும். விஜய் கொடுப்பாரா? விஜய் ஒரு பைசா அவுக்க மாட்டார். விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் வர உலகமகா கஞ்சனுடைய மாநில தலைவர் என்ன பண்ணுறாரு நல்லா கேட்டுங்க. விஜய் ஜனநாயகனுடைய படத்தை கொண்டு போய் மலேசியாவில் வச்சுருக்கார். முன்னாடி சீட்டு 1 லட்ச ரூபா சன் டிவிக்கு விற்றுவிட்டார். திமுகவை எதிர்க்கிறார். விற்கிறது எது? சன் டிவி. பாடுவது தேவாரம், இடிப்பது கோவில், சிவன் கோயில். யாரை ஏமாத்துற? யாரை ஏமாத்துற? அப்போ எம்ஜிஆரை தூக்கி பிடித்த, ஜெயலலிதாவை தூக்கி பிடித்த பிசினஸ் வேற, பாலிடிக்ஸ் வேற சார். இது ஒரு பிசினஸ் தானம்மா. அரசியலும் ஒரு பிசினஸ் தானே, மார்க்கெட்டிங் தானே. அரசியல் பிசினஸ். ஆமாம். அது 1000 என்னைக்கு அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தார் அன்னைக்கு பிசினஸ் ஆகி போச்சு. அப்போது மலேசியாவில் முன் சீட்டுக்கு எவ்வளவு? 1 லட்ச ரூபாய். இங்கே பண்ணால் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். சன் டிவிக்கு விற்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். அங்கே மலேசியாவில் கொண்டு போய் பல கோடி ரூபாய் வர்த்தகம். ஜனநாயகன் படம் ஸ்டார் நைட். ஏண்டா 47 பேர் செத்து இன்னும் அந்த மண்ணில் ஈரம் காயவில்லை. வேல்முருகன் போய் யாருக்கும் தெரியாமல் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்துட்டு வந்தார். எந்த செய்தியும் இல்லை. வேல்முருகன் என்ன கரூரில் எம்எல்ஏ சீட் கேட்டாரா? தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வந்தார். 26ஆம் தேதி மாவீரர் தினம், பிரபாகருடைய பிறந்த விழா. ஏறக்குறைய அந்த முந்திரி காட்டில் இறந்து போன தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா, 200 குடும்பத்துக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு துணி, அந்த தியாகிகளுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்போ 15 லட்ச ரூபாமா. யார்? புலவர் குடும்பம், புலவர் கலிய பெருமாள் குடும்பம், தமிழரசனுடைய சகோதரி, பாவலர் குடும்பம், இப்படி முந்திரிக்காட்டில் தியாகம் பண்ண அத்தனை குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா கண்ணால் பார்த்தேன். அத்தனை பேருக்கும் நீங்கள் அறுசுவை உணவு, மட்டனு, சிக்கனு, தலை, கொட்டல், குண்டாமணின்னு அத்தனை பேருக்கும் அவருக்கு ஒரு யாருக்கும் தெரியாமல், விளம்பரமே இல்லாமல். அப்போது
நீ எத்தனை கோடியை சம்பாதிக்கிற? இந்த விஜய் அவர்கள் இப்போ இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு அகைன்ஸ்டாக தான் நான் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது செங்கோட்டையனை எப்படி அவரோட கட்சிக்கு ஏற்றுக்கிட்டாருன்றது தெரியல. அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து அங்கே வந்து விஜய் கட்சியில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அண்ணாக்கு மாலை போடுறது, எம்ஜிஆருக்கு மாலை போடுறது, ஜெயலலிதாவுக்கு போய் அங்கே இது மலர் வளையம் ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி சார் வந்து மக்களால் வந்து மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறாங்களா இல்லை புரியாதுன்னு நினைக்கிறாங்க? இப்படியே இந்த திராவிட இயக்கம் முடிவு பண்ணிட்டான், எதை செஞ்சாலும் மக்கள் முட்டாளாக இருப்பான், 500 ரூபாயும் கோட்டரும் காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு. இனி அதெல்லாம் நடக்காது. எம்ஜிஆரை தூக்கி வைத்து ஜெயலலிதாவை தூக்கி வைத்த அந்த ரூட்டு தலை வழிகாமிக்கிறவர் 10 கட்ட டார்ச் லைட்டை வச்சு லைட் அடிக்கிற வேலையை இனி ரூட்டு தலை செங்கோட்டையை விஜய்க்கு செய்வார். ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் செய்த அந்த பணியை யாருக்கு செய்வார்? எம்ஜிஆர் உருவத்தில் விஜயை பார்க்கிறேன், இதெல்லாம் நீ வரும். ஜெயலலிதா உருவத்தில் விஜயை பார்க்கிறேன். சரி, செங்கோட்டையன் அவர்கள் மேலே கூட நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது இல்லை சார்? அவர் வந்து இதில் இருக்க செங்கோட்டையன் அவரோட ஒய்ஃப் கூட அவர் மேலே நிறைய வந்து ஒரு குடும்பமே போய் ஜெயலலிதாட்ட சொல்லி மந்திரி பதவி தூக்குது. ஒரு பெண் எம்எல்ஏ கணவர் போய் மனை ஊற்றி கொடுத்துட்டு போகிறேன், பொண்டாட்டியை காண நாங்கள் போகிறார். இப்படிப்பட்ட நபர் தான். தினத்தந்தி கொடுத்தீங்கன்னா 2 நாளாக படித்து முடிக்கிற கட்சிட்டவர் ஆசிரியர். சாதாரண பால் ஊற்றிட்டு இருந்தவர், அப்புறம் டாக்ஸி டிரைவர். உனக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்த அதிமுகவை பிளப்பதற்கு நினைத்த கருங்காலி எட்டப்ப. இப்படி இதை விட வேற என்ன சொல்றோம்? 78 வயசுல கூட அவருக்கு பதவியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு அவர் உண்மையாகவே இதுலேருந்து வெளியில் வந்திருந்தா கூட அவருக்கு மக்கள் நடுவில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்காக இருந்தது. இல்லைம்மா, அவர் என்ன நினைக்கிறாரு? பதவி வேணும், அமைச்சராக இருக்கணும். அதுக்கு அதிமுகவை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, அதிமுகவை பிளந்தாலும் பரவாயில்ல, எது செய்தாலும் பரவாயில்ல, நமக்கு பதவி வேணும், பல கோடிகள் வேணும், திருடர் பணத்தை செலவு பண்ண மாட்டோம். இதுதான் எடப்பாடிக்கு அவருக்கும் சண்டை, ஓபிஎஸ்க்கும் அதான் சண்டை, சசிகலாவுக்கும் அதான், டிடிவிக்கும் அதான். ஆக ஆதரவாளர்கள் இல்லை 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 இருந்தால் ஒரு 50,000 பேர் திரட்டுங்க. இப்போ கெடு வச்சுருக்கார், 5ஆம் தேதியோடு கெடு. எடப்பாடி எத்தனை கெடு வச்சாலும் அசைய மாட்டார். அவர் கல்லூரி மங்கனை போல் இதெல்லாம் டம்மி பீசியா தொண்டை இங்கே இருக்கான். செங்கோட்டை முன்னாடி எந்த தொண்டனும் போலியே, கோபியிலிருந்து ஒரு ஆளும் போலியே. மொத்தமே 25 பேர் தான் அவர் கூட ஆதரவாளர்கள். மொத்தமே 25 பேர் தான் ஆதரவாளர். எடப்பாடி ஈரோடு, திருப்பூர், அப்புறம் நீலகிரி, கோவை, இந்த 4 தொகுதியில் இருக்கிற அங்கே வந்து இவர் தான் சார் இப்போ வந்து அமைப்பு செயலாளர் அந்த இடத்துக்கு. இப்போ என்ன மாதிரியான ஒரு காரியங்கள், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவார் அங்கே இருக்கிற மக்கள் திரட்டுறதுக்கு அப்படின்றது ஒரு யோசனையாக தானே சார் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. எந்த அதிமுக தொண்டரும் வரமாட்டான். விஜய் இருக்கிற உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என வருவார். செங்கோட்டை பாடுவார் பாரு. எம்ஜிஆர் வாழ்க, அதிமுக வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, இப்படி சொன்ன செங்கோட்டையா உங்கள் விஜய் உயிர் என வருவார், 20 லட்சம் தருவார், 41 உயிர் போகும், இதை பாடுவார். பத்திரிகையாளர்கள்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் சார், எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்க வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்பாருன்னு சொல்றீங்க, அவங்களே வந்து ஒரு ஏவன் அக்யூஸ்டா தானே பார்க்கப்பட்டாங்க கடைசியில் அப்படின்னும் போது அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்றது தெரியாம அவர் வந்து அதெல்லாம் நீங்க அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல எல்லாம் பார்க்கக்கூடாது, அது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு வந்து அவரே அக்யூஸ்டா ஜெயில இருந்து அவரே சொத்து குவிப்பு உடம்புல எலெக்ஷன் நிற்க முடியலையா? ஆனா இவர் ஜெயலலிதாவோட நல்ல வந்து ஒரு க்ளோஸ் அசோசியேஷன்ல இருந்த மாதிரி போன்லயே ஜெயலலிதாட்ட யார் போனாலும் பேசலாமா? இவர் காலத்தில் தான் இந்த வாச்சாத்தி பெரிய சோகம். பெண்களை நிர்வாணப்படுத்தி காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அத்தனை துறையும் போய் இவர் தான் என்ன அமைச்சர்? வனத்துறை அமைச்சர். இவர் காலத்தில் தான் நடந்தது. அதுக்கு பதில் சொல்லுவாரா செங்கோட்டையன்? எத்தனை வரலாற்று சோகங்களை செய்தவர் இந்த செங்கோட்டை. இப்போ விஜயை தூக்கி பிடிக்க போயிருக்காரு. எடப்பாடி சொல்லிட்டார், எந்த காலத்திலையும் செங்கோட்டையன் வெற்றி பெற்று விடக்கூடாது, அரசியலில் தலையெடுத்து விடக்கூடாது. இவர்களெல்லாம் நீங்கள் துரோகி பட்டியலில் இடம்பெற வேண்டியவர்கள். நீங்கள் ஒரு பேச்சாளர் போகிறார், காளிதாசனு பேர், கோபியில் போய் எடப்பாடிகிட்ட போய் சொல்கிறார், ஐயா வணக்கம், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், செங்கோட்டை இருந்தாருன்னு அவரை கூட்டிகிட்டு உங்களை வந்து பார்க்கலான்னு பார்த்தேன், அவர் போயிட்டார், அதனால் உங்களை பார்க்குறேன் ஐயா. நான் இந்த கட்சியில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து 5000 ரூபாய்க்கு பேசுகிற தலைமை கழக பேச்சாளர். எடப்பாடி எதுவுமே பண்ணார், சரி
கல்யாணத்தை பெரிய மண்டபத்தை பிடி, நான் வர்றேன். சரி. சின்ன மண்டபம் வேண்டாம். என்ன மண்டபம்? பெரிய மண்டபம் பிடி. பொண்ணு பிள்ளைக்கு என் புள்ள மாதிரி இந்தா 25 பவுன் நகை போடு. எவ்வளோ பவுன் நகை? ஒரு பவுன் எவ்வளவு? 1 லட்சம். 25 பவுனுக்கு எவ்வளவு? 25 லட்சம். கல்யாணத்தை சிறப்பாக நடத்தியா? இந்த 50 லட்சம். எம்ஜிஆருடைய கண்ணாடி, எம்ஜிஆருடைய தொப்பி, எம்ஜிஆருடைய சால்விக்க மரியாதையை காப்பாற்றிட்டாரா? நீ அப்படி ஏதாவது இப்போ கல்யாணம் பண்ணி வச்சியா செங்கோட்டையன் காமிங்க. அதிமுகவும் பிஜேபியும் இப்போ கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். ஆனால் இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியாக தானே சார் பார்க்கப்படும், இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைம்மா, அதாவது அதிமுகவை காப்பாற்றணும்னா பாஜகவோடு சேருவதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா பல துரோகிகள் உள்ளே இருக்கான். இப்போ இருமா பல துரோகிகள் உள்ளேயும் இருக்கான், வெளியும் இருக்கான். வெளியில் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் உள்ள, வேலுமணி, தங்கமணி, இப்படி பல துரோகிகள் உள்ள. எப்படா எடப்பாடி சீட்டு காலியாக உட்காரலாம், நாற்காலியை கவுத்து விடலாம். அப்போ இதெல்லாம் காப்பாற்றுவதற்கு எடப்பாடிக்கு வேறு வழியே இல்லை, எங்கே போய் சேருவதை தவிர. எப்படி தெரியுமா சார் இருக்குது, இந்த கார்பரேட் கம்பெனியில் நம்ம கூட டீ குடிச்சிருந்த பையன் இப்போ என்ன நமக்கு மேனேஜர் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இப்போ அவங்க எல்லாருமே இருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா சார் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இந்த புது? அப்போ எடப்பாடியை இறக்கிட்டு யாரை உட்கார வைக்கிறதாங்க? செங்கோட்டையன் உட்கார வச்சிடலாமா? மொத்தமாக ஏழை விட்டுட்டு போயிடுவார். மொத்தமாக எப்போ ஓபிஎஸ் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அது காவி கலராக இருக்கும். அண்ணாவே காவி கலரில் மாறி இருப்பார். அண்ணா இப்படி இருக்க மாட்டார், பாஜக கலரில் மாறி இருப்பார். ஒரு உச்சராஜ கொட்டையை போட்டு அண்ணாவுக்கு தலையில் மொட்டையை அடித்து காலில் கட்டையை போட்டு காவி சட்டையை போட்டு அண்ணா காவி கலரில் இருப்பார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா, இப்படி ஓபிஎஸ்ட்டு போனால் ஆயிருக்கும். இதெல்லாம் காப்பாற்றி எடப்பாடி வச்சுருக்கார். அண்ணாவாக வச்சுருக்கார், எம்ஜிஆரை வச்சுருக்கார், ஜெயலலிதாவை வச்சுருக்கார். இப்போ செங்கோட்டையன் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாரு சார் விஜய்? அதான் நான் தான் முதல்ல நியாயமா 2 தடவை அந்த பாட்டை பாடி காமிச்சிட்டேன். உங்கள் விஜய் உயிர் என வருவார். செங்கோட்டை பாடுறாரு இல்லையான்னு மட்டும் பாருங்க. 20 லட்சம் தருவார், 41 உயிர் எடுப்பார், இப்படி தான் பாடுவார். இதுதான் செங்கோட்டை எதிர்காலத்தில். ஃபைன் சார். இப்போ ஃபைனலாக 2026 இந்த அரசியல் களம் யாருக்கு சொந்தமாக போகுது? எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். விஜய் பாஜக அதிமுக கூட்டணி அமையும். ஆட்சி கட்டலுக்கு எடப்பாடி போவார், திமுக விரட்டப்படும். இதுதான் 26 தேர்தலுடைய கள நிலவரம். விஜயோட பொசிஷன் என்ன? கூட்டணி இணைவார். பாஜக துணை முதலமைச்சர் ஆவாரா? ஆமா ஆவார், துணை முதலமைச்சர் ஆவார், பிரதமரும் ஆவார். பிரதமர் ஆவார். விஜயகாந்த் ஆனார்ல, எதிர்கட்சி தலைவர் ஆவார். ஃபைன் சார். உண்மையாகவே வந்து இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் வரப்போகிற எலெக்ஷன் எந்த மாதிரியான வந்து மக்கள் தீர்ப்பு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.